ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். என் பேர் பார்த்தீங்கன்னா ரகு. நான் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னோட ஒரு பெரிய முயற்சி அப்படின்னு வாழ்க்கையில் அப்படின்னு பார்த்தா அந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, எல்லோருக்குமே அவ்வளோ சீக்கிரத்தில் வேலைங்கிற விஷயம் கிடச்சிடாது. அதுவும் ஒரு நல்ல ஒரு பெரிய கம்பெனிலங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயந்தான். என் வாழ்க்கையிலையும் அப்படி தான் ஒரு சில விஷயங்களை கடந்து தான் ஒரு முயற்சியால் தான் இந்த இடத்துல நான் வேலைக்கு சேர்ந்தது அப்படின்னு தான் சொல்லணும். டிப்ளமோ படித்து முடித்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆசை என்னென்னா, ஒரு நல்ல ஒரு வேலையில் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் ஆசையாக இருக்கும். நம்மளுக்கு படித்து முடித்தோடனே என்ன ஒரு எண்ணம் இருக்குன்னா, ஒரு பெரிய கம்பெனியில் இல்லை ஒரு நல்ல வேலையில் நல்ல சம்பளத்தில் சேரணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டேயுமே இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகுதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அவங்கவுங்க குடும்ப சூழ்நிலை இல்லை அவங்களோட ஒரு ஒர்க் கண்டிஷன் அதெல்லாம் பொறுத்து தான் நிறைய இடங்களில் கிடைக்காமையும் போகும். கிடைச்சும் நம்மளால் அங்கே வேலை பார்க்க முடியாமல் போகிற சுச்சுவேஷன்ஸ் வரும். அது மாதிரி தான் என்னோடய வாழ்க்கையில் எங்கள் அக்காங்கிற ஒரு விஷயத்தினால எனக்கு இந்த ஒர்க்குங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் டிலே ஆணுச்சு. ஏன் அப்படின்னா, அக்கா படித்து முடிச்சுட்டு வீட்டில் தான் இருந்தா. அவளுக்கு மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் அந்த மாதிரி ஒரு கம்பெனிஸ் தேடிக்கிட்டு இருக்க டைமில் எங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இதனால் வர ஆரம்பிச்சிது. ஏன்னா அக்காவுக்கும் ஒன்றும் சரியாக மாப்பிள்ளை அமையலை, ஜாதகம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வருஷமாகவே குழப்பம் இருந்துச்சு. இது நான் படிச்சுக்கிட்டு இருந்ததுனால எனக்கு அந்தளவுக்கு தெரியல. ஏன்னா காலேஜ் போவேன் வருவேன், அதில் ஒன்றும் எனக்கு தெரியல. வீட்டில் என்ன ப்ராப்ளம் நடக்குது அதெல்லாம் நான் அவ்வளோதான் கண்டுக்க மாட்டேன். ஆனால் என்னைக்கு நான் படித்து முடிச்சுட்டு வீட்டில் இருக்க ஆரம்பிச்சனோ அன்னையிலேருந்து சில பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதாவது அப்பா அக்கா இந்த மாதிரி திருமண பிரச்சனைனால இப்படியே இருந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு ஒரு திருமண வயதை கடந்து போயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு அதனால கோவம் நிறைய வந்துச்சு. அதை அக்கா கிட்ட காமிக்க முடியாமல் என்கிட்ட நிறைய கோவப்பட ஆரம்பித்தார். படித்து முடிச்சுட்டு உட்காந்துருக்கேன், இவ்வளவு நான் பணம் செலவழித்தேன், ஒரு வேலைக்கு போகல, 6 மாதம் ஆக போகுது, இப்படியே தான் உட்காந்துருக்க போறியா அப்படி இப்படின்ட்டு நிறைய டைம் பேசுவார். எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா இது, நம்ம என்ன படித்து முடிச்சு நம்ம என்ன வேலை தேடாமையாக இருக்கோம், நம்மளும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறோம், ஒன்றும் சரியாக செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு குழப்பமான மனநிலையில் தான் அப்போ இருந்தேன். எல்லாருமே அந்த மனநிலையை கடந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க. அது வந்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். எனக்கு வீட்டில் இப்படி இருக்கிறதுனால எங்கேயாச்சும் ஊருக்கே போயிடலாமா, எங்கேயாச்சும் சொந்தக்காரங்க வீட்டுக்கு, மாமா வீட்டுக்கார வீட்டுக்காவது போயிடலாமாலாம் நினச்ச நேரம்லாம் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ ஒரு சண்டை நடக்கும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும். என்னால் அக்கா பேச முடியாமல் நீ நம்ம பெற்ற பிள்ளைங்க 2 பேருமே நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் தான் இருக்கிறாங்க அப்படி இப்படின்லாம் அப்பா பேசுகிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கல்யாணங்கிறது நம்மளுக்கு எப்போ செட் ஆகணும்னு இருக்கோ கண்டிப்பாக அப்போ செட் ஆகும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கான ஒரு டைமிங் வரணும். நம்ம நினச்சப்போ கரெக்டாக அமையுமாங்கிறது தெரியாது. அதுவும் ஒரு அரேஞ்ச் மேரேஜுங்கிறப்போ நம்ம கண்டிப்பாக எல்லா விஷயங்களும் பார்த்து அவங்களுக்கு வேலை எல்லாமே பார்த்து தான், ஒரு குடும்பம்லாம் பார்த்து தான் கண்டிப்பாக நம்ம பொண்ணை கொடுக்க போகிறாங்கங்கிறப்போ நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தேவைப்படுங்கிறதுனால அதனால நிறைய வரன்கள் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அக்காவுக்கும் மனசு கவலையாக இருக்கும். அக்காவும் எங்கிட்ட சொல்லிட்டு அழுதுகிட்டு இருப்பான், என்னால் தாண்டா உனக்கும் திட்டு விடுவது, அப்பா என் மேலே உள்ள கோவத்தை தான் உன் மேலே காமிச்சிட்டு இருக்காரு, என் மேலே காமிக்க முடியாமல். ஏன்னா நான் ரொம்ப அழுவேன் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிட்டு தான் உன் மேலே பையன் மேலே காமிக்கிறாரு, எனக்கு அது நல்லாவே தெரியுது. எனக்கும் நான் மட்டும் என்ன நினைக்கிறேன், எனக்கு செட் ஆக மாட்டேங்குது மேரேஜ், இது அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டயே ரொம்ப வருத்தப்பட்டு அக்கா பேசிகிட்டு இருக்கோம். அப்போ நான் நினப்பேன், அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா, இது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை, மேரேஜுங்கிறது இந்த வருஷம் நடக்கலாம், அடுத்த வருஷம் நடந்துட போகுது. அப்பா எல்லாரையும் கம்பேர் பண்ணுறாரா, ஒரு ஃப்ரெண்டு பொண்ணு, அதுக்கப்புறம் நம்மளோட ரிலேட்டிவ்ஸு, அவங்களுக்கெல்லாம் காலேஜ் முடித்தோடனே பார்த்தாங்க முடிஞ்சிருச்சு, உனக்கு மட்டும் எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது, என்ன தான் நாங்கள் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி பிரச்சனைகள் வர வர ஆரம்பித்ததுக்கப்புறம் நானே என்ன நினச்சேன்னா, சரி அப்பா பார்த்து தான் செட் ஆகலை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம், ஏதாச்சும் அந்த மாதிரி அலைன்ஸ் பார்க்குறவங்க மூலியமாக ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டெல்லாம் சொன்னேன், அக்காவுக்கு இது மாதிரி மேரேஜ் அலைன்ஸ் பார்க்குறோண்டா, ஏதாச்சும் நல்ல இதாக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என் ஃப்ரெண்டு சுரேஷ்னு ஒரு பையன், அவன் என்னோட ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் சொல்லலாம். காலேஜ் டைம்லேருந்தே என்னோட ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டு, பக்கத்து ஏரியாவில் இருந்தான். அவன் வீட்டுக்கு போயிருந்தேன், சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக கூப்பிட்டுட்டு இருந்தான், வாடா வாடான்ட்டு, சரின்ட்டு போயிருந்தேன்.
போனதுக்கப்புறம் வந்து இது மாதிரி அவங்க அம்மா சொன்னாங்க, என்னப்பா ஏன் ஒரு மாதிரி இருக்க? தம்பி சொன்னான் வீட்டில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான்ப்பா. என்னோட தங்கச்சியே அப்படி தான். நாங்கள் வந்து என்ன கல்யாணம் வந்து நான் வந்து ஒரு 12th முடிச்சு கொஞ்சம் நாள்லயே என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. நான் தங்கச்சிக்கு அப்பா வரேன்னு பார்க்குறப்ப ஒன்றும் இந்த மாதிரி தான் செட் ஆகலை. கிட்டத்தட்ட 5-6 வருஷம் பார்த்து தான் அப்புறம்தான் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ நல்லா தான் இருக்கிறா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது வந்து ஒரு சில பேருக்கு டக்குன்னு அமைஞ்சிடும், ஒரு சில பேருக்கு லேட் ஆகும். உங்கள் அப்பா வந்து அது வந்து என்னமோ ஒரு கடமையை முடிக்கிற மாதிரி அவர் வந்து அப்படி தான் நினச்சிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. நானே வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா வந்து அந்த மாதிரி கோவப்பட்டப்பெல்லாம் நாங்கள்லாம் கொஞ்சம் சேர்ந்து பேசுவோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. ஏன்னா நான் கல்யாணம் ஆனதான இருந்ததுனால என் வீட்டுக்காரும் வந்து சொல்லுவார், இது மாதிரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் அமையும், அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, நானும் அப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் பார்த்து பண்ணி தான்ப்பா அதெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் என் தங்கச்சி. அதனால நீ அதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காத. நான் வேணா வந்து இந்த நம்ம வீட்டிலேருந்து ஒரு 3 வீடு தள்ளி ஒருத்தர் வந்து இருக்கார், லட்சுமணன் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து அலைன்ஸ் எல்லாம் பார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதாவது ஃபுல் டைமாக பார்க்கல, அதாவது வேண்டுங்கிறவங்களுக்கு, முக்கியமானவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வேணால் பார்த்து கொடுப்பாரு. நீ வேணா பாரு. நம்ம வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிற அக்காவோட பொண்ணுக்கு கூட அவர் தான் பார்த்தாரு. நல்லா இப்போ இருக்குது, வெளியூரில் பெங்களூரில் மாப்பிள்ளை வேலை பார்க்குறாரு, நல்லபடியாக இருக்குது. நீ வேணா அவரை வேணா ட்ரை பண்ணி பார்க்குறியாப்பா அப்படின்னாங்க. சரிம்மா நாங்கள் பார்க்குறோம், நீங்களும் வரீங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுக்கு சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டை மட்டும் வீட்டில் விட்டுட்டு நானும் அவங்க அம்மாவும் போனோம். போய் அவங்க வீட்டில் எந்த வீடு எனக்குன்ட்டு அவங்க கேட்டு விசாரித்து வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்க வீட்டிலேருந்து ஒரு 10 வீடு தள்ளி தான் அந்த வீடு இருந்துச்சு. மேலே மாடியில் வந்து வாடகைக்கு இருந்தார். நாங்கள் போயிட்டு ரொம்ப நேரம் காலிங் பெல்லை வந்து அடிச்சுட்டே இருந்தோம், யாருமே திறக்கல. சரி வீட்டில் யாரும் இல்லை போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு வெளில வர நேரத்தில் டக்குன்னு கதவை திறந்து ஒரு கஷ்டமான விஷயந்தான். என் வாழ்க்கையிலையும் அப்படி தான் ஒரு சில விஷயங்களை கடந்து தான் வந்து ஒரு முயற்சியால் தான் வந்து இந்த இடத்துல வந்து நான் வேலைக்கு சேர்ந்தது அப்படின்னு தான் சொல்லணும். டிப்ளமோ படித்து முடித்ததுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து ஒரு ஆசை என்னென்னா, ஒரு நல்ல ஒரு வேலையில் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறதான் எல்லாருக்கும் ஆசையாக இருக்கும். நம்மளுக்கு படித்து முடித்தோடனே என்ன ஒரு எண்ணம் இருக்குன்னா, ஒரு பெரிய கம்பெனியில் இல்லை ஒரு நல்ல வேலையில் வந்து நல்ல சம்பளத்தில் வந்து சேரணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டேயுமே இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு வந்து பூர்த்தி ஆகுதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அவங்கவுங்க குடும்ப சூழ்நிலை இல்லை அவங்களோட வந்து ஒரு ஒர்க் கண்டிஷன் அதெல்லாம் பொறுத்து தான் வந்து நிறைய இடங்களில் வந்து கிடைக்காமையும் போகும், கிடைச்சும் வந்து நம்மளால் வந்து இங்கே வேலை பார்க்க முடியாமல் போகிற சுச்சுவேஷன்ஸ் வரும். அது மாதிரி தான் என்னோடய வாழ்க்கையில் வந்து எங்கள் அக்காங்கிற ஒரு விஷயத்தினால வந்து எனக்கு வந்து இந்த ஒர்க்குங்கிற ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் டிலே ஆணுச்சு. ஏன் அப்படின்னா அக்கா வந்து படித்து முடிச்சுட்டு வீட்டில் தான் இருந்தா, அவளுக்கு மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து அந்த மாதிரி ஒரு கம்பெனிஸ் தேடிக்கிட்டு இருக்க டைமில் வந்து எங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இதனால் வர ஆரம்பிச்சிது. ஏன்னா அக்காவுக்கும் ஒன்றும் சரியாக வந்து மாப்பிள்ளை அமையலை, ஜாதகம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வருஷமாகவே குழப்பம் இருந்துச்சு. இது நான் வந்து படிச்சுக்கிட்டு இருந்ததுனால எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. ஏன்னா காலேஜ் போவேன் வருவேன், அதில் ஒன்றும் எனக்கு தெரியல. வீட்டில் என்ன ப்ராப்ளம் நடக்குது அதெல்லாம் நான் அவ்வளோதான் கண்டுக்க மாட்டேன். ஆனால் என்றைக்கு நான் வந்து படித்து முடிச்சுட்டு வீட்டில் இருக்க ஆரம்பிச்சேனோ அன்னையிலேருந்து வந்து சில பிரச்சனைகள் வந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதாவது அப்பா வந்து அக்கா வந்து இந்த மாதிரி திருமண பிரச்சனைனால இப்படியே இருந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு திருமண வயதை கடந்து போயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு வந்து அதனால கோவம் நிறைய வந்துச்சு. அதை வந்து அக்கா கிட்ட வந்து காமிக்க முடியாமல் என்கிட்ட நிறைய கோவப்பட ஆரம்பித்தார். படித்து முடிச்சுட்டு உட்காந்துருக்கேன், இவ்வளவு நான் பணம் செலவழித்தேன், ஒரு வேலைக்கு போகல, 6 மாதம் ஆக போகுது, இப்படியே தான் உட்காந்துருக்க போறியா அப்படி இப்படின்ட்டு நிறைய டைம் வந்து பேசுவார். எனக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா இது, நம்ம வந்து என்ன படித்து முடிச்சு நம்ம என்ன வேலை தேடாமையாக இருக்கோம், நம்மளும் வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறோம், ஒன்றும் சரியாக செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு குழப்பமான மனநிலையில தான் அப்போ இருந்தேன். எல்லாருமே அந்த மனநிலையை கடந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க, அது வந்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். எனக்கு வந்து வீட்டில் அப்படி இருக்கிறதுனால எங்கேயாச்சும் வந்து ஊருக்கே போயிடலாமா, எங்கேயாச்சும் சொந்தக்காரங்க வீட்டுக்கு, மாமா வீட்டுக்கார வீட்டுக்காவது போயிடலாமாலாம் நினச்ச நேரம்லாம் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ ஒரு சண்டை நடக்கும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும். வந்து என்னால் வந்து அக்கா வந்து பேச முடியாமல் வந்து நீ நம்ம பெற்ற பிள்ளைங்க வந்து 2 பேருமே வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் தான் இருக்கிறாங்க அப்படி இப்படின்லாம் அப்பா பேசுகிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கல்யாணங்கிறது நம்மளுக்கு வந்து எப்போ செட் ஆகணும்னு இருக்கோ கண்டிப்பாக அப்போ செட் ஆகும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கான ஒரு டைமிங் வரணும், நம்ம நினச்சப்போ வந்து கரெக்டாக அமையுமாங்கிறது தெரியாது. அது ஒரு அரேஞ்ச் மேரேஜுங்கிறப்போ வந்து நம்ம கண்டிப்பாக எல்லா விஷயங்களும் பார்த்து அவங்களுக்கு வேலை எல்லாமே பார்த்து தான், ஒரு குடும்பம்லாம் பார்த்து தான் வந்து கண்டிப்பாக நம்ம பொண்ணை கொடுக்க போகிறாங்கங்கிறப்போ நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படுங்கிறதுனால அதனால நிறைய வரன்கள் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அக்காவுக்கும் மனசு கவலையாக இருக்கும். அக்காவும் என்கிட்ட சொல்லிட்டு அழுதுகிட்டு இருப்பான், என்னால் தாண்டா உனக்கும் திட்டு விடுவது, அப்பா என் மேலே உள்ள கோவத்தை தான்
உன் மேலே காமிச்சிட்டு இருக்காரு, என் மேலே காமிக்க முடியாமல். ஏன்னா நான் வந்து ரொம்ப அழுவேன் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிட்டு தான் உன் மேலே பையன் மேலே காமிக்கிறாரு. எனக்கு அது நல்லாவே தெரியுது. எனக்கும் நான் மட்டும் என்னடா நினைக்கிறேன், எனக்கு செட் ஆக மாட்டேங்குது மேரேஜ் இது, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டயே ரொம்ப வருத்தப்பட்டு அக்கா பேசிகிட்டு இருக்கோம். அப்போ நான் நினப்பேன், அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா, இது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. மேரேஜுங்கிறது இந்த வருஷம் நடக்கலன்னா அடுத்த வருஷம் நடந்துட போகுது. அப்பா வந்து எல்லாரையும் கம்பேர் பண்ணுறாரா, ஒரு ஃப்ரெண்டு பொண்ணு, அதுக்கப்புறம் நம்மளோட ரிலேட்டிவ்ஸு, அவங்களுக்கெல்லாம் வேறு காலேஜ் முடித்தோடனே பார்த்தாங்க முடிஞ்சிருச்சு, உனக்கு மட்டும் எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது, என்ன தான் நாங்கள் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி பிரச்சனைகள் வர வர ஆரம்பித்ததுக்கப்புறம் நானே வந்து என்ன நினச்சேன்னா, சரி அப்பா பார்த்து தான் செட் ஆகலை, நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம், ஏதாச்சும் அந்த மாதிரி அலைன்ஸ் பார்க்குறவங்க மூலியமாக ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டெல்லாம் வந்து சொன்னேன், அக்காவுக்கு இது மாதிரி மேரேஜ் அலைன்ஸ் பார்க்குறோண்டா, ஏதாச்சும் நல்ல இதாக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து சுரேஷ்னு ஒரு பையன், அவன் வந்து என்னோட ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். காலேஜ் டைம்லேருந்தே வந்து என்னோட ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டு, பக்கத்து ஏரியாவில் இருந்தான். அவன் வீட்டுக்கு போயிருந்தேன், சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக கூப்பிட்டுட்டு இருந்தான், வாடா வாடான்ட்டு, சரின்ட்டு போயிருந்தேன். போனதுக்கப்புறம் வந்து இது மாதிரி அவங்க அம்மா சொன்னாங்க, என்னப்பா ஏன் ஒரு மாதிரி இருக்க, தம்பி சொன்னான் வீட்டில் நடக்கிற பிரச்சனைலாம் எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான்ப்பா, என்னோட தங்கச்சியே அப்படி தான். நாங்கள் வந்து என்ன கல்யாணம் வந்து நான் வந்து ஒரு 12th முடித்து கொஞ்சம் நாள்லேயே என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. நான் தங்கச்சிக்கு அப்பா வரேன்னு பார்க்குறப்ப ஒன்றும் இந்த மாதிரி தான் செட் ஆகலை, கிட்டத்தட்ட 5-6 வருஷம் பார்த்து தான் அப்புறம்தான் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ நல்லா தான் இருக்கிறா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது வந்து ஒரு சில பேருக்கு டக்குன்னு அமைஞ்சிடும், ஒரு சில பேருக்கு லேட் ஆகும். உங்கள் அப்பா வந்து அது வந்து என்னமோ ஒரு கடமையை முடிக்கிற மாதிரி அவர் வந்து அப்படி தான் நினச்சிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. நானே வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா வந்து அந்த மாதிரி கோவப்பட்டப்பெல்லாம் நாங்கள்லாம் கொஞ்சம் சேர்ந்து பேசுவோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. ஏன்னா நான் கல்யாணம் இருந்ததுனால என் வீட்டுக்காரும் வந்து சொல்லுவார், இது மாதிரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் அமையும், அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, நானும் அப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் பார்த்து பண்ணி தான்ப்பா அதெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் என் தங்கச்சி. அதனால நீ அதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காத. நான் வேணா வந்து இந்த நம்ம வீட்டிலேருந்து ஒரு 3 வீடு தள்ளி ஒருத்தர் வந்து இருக்கார், லக்ஷ்மணன் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து அலைன்ஸ் எல்லாம் பார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதாவது ஃபுல் டைமாக பார்க்கல, அதாவது வேண்டுங்கிறவங்களுக்கு, முக்கியமானவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வேணால் பார்த்து கொடுப்பாரு, நீ வேணா பாரு. நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற அக்காவோட பொண்ணுக்கு கூட அவர் தான் பார்த்தாரு, நல்லா இப்போ இருக்குது, வெளியூரில் பெங்களூரில் மாப்பிள்ளை வேலை பார்க்குறாரு, நல்லபடியாக இருக்குது, நீ வேணா அவரை வேணா ட்ரை பண்ணி பார்க்குறியாப்பா அப்படின்னாங்க. சரிம்மா நாங்கள் பார்க்குறோம், நீங்களும் வரீங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுக்கு சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டை மட்டும் வீட்டில் விட்டுட்டு நானும் அவங்க அம்மாவும் போனோம். போய் அவங்க வீட்டில் எந்த வீடு எனக்குன்ட்டு அவங்க கேட்டு விசாரித்து வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்க வீட்டிலேருந்து ஒரு 10 வீடு தள்ளி தான் அந்த வீடு இருந்துச்சு. மேலே மாடியில் வந்து வாடகைக்கு இருந்தார். நாங்கள் போயிட்டு ரொம்ப நேரம் காலிங் பெல்லை வந்து அடிச்சுட்டே இருந்தோம், யாருமே திறக்கல. சரி வீட்டில் யாரும் இல்லை போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு வெளில வர நேரத்தில் டக்குன்னு கதவை திறந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு பக்கத்தில் கேட்டேன், இது மாதிரி எந்த இடத்துக்குமா போகிறது, 2 இடத்துலேருந்து வந்திருக்கு, வேலையே கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ 2 வேலை வந்து ரெண்டுமே நல்ல கம்பெனியாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு அம்மா சொன்னாங்க, உன்னாலையில் வந்து ரொம்ப ட்ராவல் பண்ணுறதுலாம் உனக்கு கஷ்டம்டா, உடம்பு முடியாமல் போயிடும், அதனால் நீ முதல் தடவை இப்போ தான் வேலைக்கு போகிறங்கிறப்போ இதுதான் வந்து ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே நம்ம வீட்டிலேருந்து இருக்கிறதுனால இங்கேயே போ, இந்த ஆஃபீஸ்க்கே போ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி அம்மா வந்து அவங்க சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அவங்க சொன்ன அந்த கம்பெனிக்கு வந்து வேலைக்கு போனேன். ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் வந்து எல்லாமே புதுசாக இருந்துச்சு. எல்லாருக்குமே அதே மாதிரி தான் வாழ்க்கையில் அந்த அனுபவத்தை வந்து எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து கற்றுக்கிட்டு இருப்போம். ஏன்னா ஒரு இடத்துக்கு நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு நிறையா அனுபவங்கள் கற்றுக் கொடுக்கும். புதுமையான மனுஷங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. சில பேர் நம்மக்கிட்ட நல்லா பேசுவாங்க, சில பேர் வந்து ஒரு மாதிரி நம்மளை என்னமோ கிண்டலாக பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க, ஒரு சில பேர் வந்து பேசவே மாட்டாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கே தெரியாது. அந்த மாதிரி சில பேர் வந்து உடனே நம்ம பேசிட்டா இவன் ரொம்ப நம்மளை இதாக நினச்சிருவான், நம்ம கொஞ்சம் கெத்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுற ஆளுங்களும் வந்து இருப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து எனக்கும் வந்து சில அனுபவங்கள் அங்கேருந்து கிடச்சி ஒரு வாரத்துலேயே தெரிஞ்சிருச்சு, இவங்க இப்படி தான் இவங்க அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானாகவே ஜட்ஜ் பண்ணேன். அதுக்கப்புறம் அங்கே 2-3 ஃப்ரெண்ட்ஸும் கூட கிடைச்சாங்க. நல்ல ஒரு நண்பர்கள் கிடைக்கிறதுங்கிறது எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு கிடைச்சிட மாட்டாங்க. நண்பர்கள் கிடைப்பாங்க, ஆனால் நமக்குள்ளே வந்து ஒரு மனசார பழகக்கூடிய ஆளுங்கிறது ஒரு சில பேர் தான் நம்ம வாழ்க்கையில் வந்து கிடைப்பாங்க. எனக்கு கல்லூரியில் வந்து அதே மாதிரி ஒரு 2-3 பேர் இருந்தாங்க. அதே மாதிரி தான் நான் வேலை பார்க்குற இடத்துலையும் வந்து ஒரு